வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போறது உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகளை எப்படி வெளியேற்றலான்னு. அதுக்கு முன்னாடி யோகாயின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். உடல் கழிவுகளை இயற்கையான முறையில ஆவி பிடிப்பது மூலியமா எப்படி வெளியேற்றலாம், வேர்வை மூலியமா வெளியேற்றுறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது மாவிலை, குப்பைமேனி இலை, துளசி இலை, வேப்ப இலை, கற்பூரவள்ளி, நொச்சி, தும்பை இலை. இந்த இலைகளை எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது மாட்ட சட்டியில நல்லா பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டுக்கிட்டு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊற்றி உள்ளுக்குள்ள ஆரஸ்வதி தைலத்தை ஊற்றினோம்னா புகை நல்லா வரும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆவி பிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உள்ளே இருக்க காற்று வெளியேறாத அளவுக்கு ஃபுல்லாக பாயையும் பெட்ஷீட்டையும் போட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கோம். இப்போ மெதுவாக மூடியை திறந்து உள்ள ஆரஸ்வதி தைலத்தையோ இல்லை நல்லா சுட வச்ச செங்கற்கற்களையோ தண்ணி தெளிக்காமல் மெதுவாக உள்ளே வைக்கணும். இப்போ அதிலேருந்து நீராவி நல்லா வெளியேறுது. முகத்தை இப்போ சட்டிக்கு நேராக கொண்டு போய் வரக்கூடிய நீராவியை நல்லா மெதுவாக சுவாசிக்கணும். மெதுவாக மூச்சு காற்றை உள்ளே எடுத்து மெதுவாக வெளியேற்றணும். இப்போ உடல் துவாரங்கள் வழியாக வேர்வை வெளியேறுது. நல்லா வேர்வை வெளியேற வரையும் வெயிட் பண்ணணும். இது போல் நாம் மாதத்தில் 1 தடவைலேருந்து 2 தடவை வரையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறிடும். தலைவலி, தலைபாரம், மூக்கடைப்பு, சளி போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ நல்லா உடம்புல வேர்வை துளி வெளியேறது தெரியுது. இப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ உடம்புக்குள்ளே இருக்க வேர்வைகள் அனைத்தும் வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம பாய்களையும் பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். இப்போ உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாம் வெளியேறத பார்க்குறீங்க. இதை உடனே உடம்புல தொடச்சாச்சு.